NATO has announced the biggest military drills in decades. ஒட்டுமொத்த உலகமும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் தான் போர் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிருக்கப்போ, ஆனால் உண்மை அது கிடையாது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிறது இப்போ போரே கிடையாது. அடுத்த வருஷம், அதாவது செப்டம்பர் மாசத்தோட முற்பகுதி 2025க்குள்ள கூடிய சீக்கிரத்தில் நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உளவு ரிப்போர்ட் இதில் வெளியாகி இருக்கு. இந்த ரிப்போர்ட் எந்த நாடு கிட்டேருந்து வெளியாகுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க, ஜெர்மனி கிட்ட இருந்து தான். ஏன்னா ஜெர்மனின்ற நாடு அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களோட உளவு தகவல்கள் எதுவும் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஜெர்மனி கிட்ட இருந்தே இப்படி ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கின்றது ஒட்டுமொத்த உலகத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிருக்கு. இதுக்கு ஜெர்மனி பல காரணங்களை முன் வச்சிருக்காங்க. ஜெர்மனியோட பில்டுங்கிற நியூஸ் பத்திரிக்கை இதை கம்ப்ளீட்டாக, இந்த உளவு ரிப்போர்ட்டை மொத்தமாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இப்போ உக்ரைனில் ரஷ்யா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உக்ரைனை காரணமாக வச்சு ரஷ்யா நாட்டோவுக்கு அகேன்ஸ்டாக எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜெர்மனியை சேர்ந்த பில்டுன்ற நியூஸ் பேப்பர் ஜெர்மனியோட உளவுத்துறையோட மிக முக்கியமான உளவு ரிப்போர்ட்டை லீக் ஆனதா சொல்லி அதிலிருந்து பல கட்ட தகவல்களை வெளியில் சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரஷ்யா விசஸ் நாட்டோங்கிற யுத்தம் தான். இந்த உலகத்தில் இருக்க யாருமே இந்த யுத்தத்தை கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மூன்றாம் உலக போர்னு ஒன்று ஆரம்பிக்க போகுதுன்னா கண்டிப்பாக அது நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற யுத்தம் தொடங்கிருச்சுன்னா அதுலேருந்து கண்டிப்பாக தொடங்கிடும். ஆல்ரெடி உக்ரைனை போட்டு ரஷ்யா அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நாட்டோ எப்போ உள்ள வரும்னு சொல்லிட்டு ரஷ்யா இன்னமும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இதே டைமில் இந்த யுத்தம் மட்டும் ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஈரானும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சைனாவும் தாய்வானுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லவே வேண்டாம், நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு எதிராக அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ இது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது இந்த ரிப்போர்ட்டில் ஏன் ரஷ்யா விசஸ் உக்ரைன்ன்ற போர் ரஷ்யா விசஸ் நாட்டோன்ற போராக மாறும்னு சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ரஷ்யாவோட பல கட்ட ஆயுத குவிப்பு. இந்த உக்ரைன் போகிற காரணமாக வச்சு ரஷ்யா பல கட்டங்களில் நியூக்ளியர் மிசைல்ஸையும் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு போகிற மிசைல்ஸையும் ரொம்பவே அதிகமாக்கிட்டு இருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு பெரிய ஃபெயிலியர் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. ஆனால் இதுக்கு அடுத்தது இனிமே தான் கதையே ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி ரஷ்யா கிட்டத்தட்ட 2 லட்சம் சோல்ஜர்ஸையாவது அவங்களோட அடுத்த அஃபென்சிவ்க்கு, இந்த வின்டர் முடிஞ்சு பண்ண போகிற அஃபென்சிவ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று திரட்டிட்டு இருக்காங்க. இது உக்ரைனுக்காக போடப்பட்ட ஸ்கெட்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு இதில் அடித்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 லட்சம் சோல்ஜர்ஸை ஒரே டைமில் ஈஸ்டர்ன் உக்ரைன் பக்கமும் அது மட்டும் இல்லாமல் பெலாரஸை ஒட்டியிருக்க பக்கமும் மொபிலைஸ் பண்ண போகிறதாகவும், அந்த பக்கத்திலேருந்து உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க வேறு வழியே இல்லாமல் உக்ரைன் சோல்ஜர்ஸ் பின்வாங்கி தான் ஆகணும். ஏன்னா ரஷ்யாவோட டிஃபென்சிவ் லைனையே இவங்களோட கவுண்டர் அஃபென்சிவால் இவங்க பிரேக் பண்ண முடியல. இதில் 2 லட்சம் சோல்ஜர்ஸை கொண்டு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ உக்ரைனுக்கு வேறு வழியே இருக்காது. அவங்களோட சோல்ஜர்ஸை ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போக வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனை எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக அடிக்க முடியுமோ அதே டைமில் இந்த 2024ஓட ஸ்டார்டிங் அஃபென்சிவ்லேயே ரஷ்யா அவங்களோட ஒட்டுமொத்த மாரல் சப்போர்ட்டையும் உடச்சிருவாங்க. இதை பண்ணுற அதே டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்டர்ன் உக்ரைன்லேருந்து யுத்தமானது வெஸ்டர்ன் உக்ரைன், இந்த போலாந்தை ஒட்டியிருக்க பார்டரும் இந்த பக்கம் ரொமானியா ஒட்டியிருக்க பார்டருக்கும் கண்டிப்பாக பரவும். இப்படி பரவுறப்போ நாட்டோவுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த இடங்களில் ஆட்களை குவிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற ஒரு பதற்றம் ரொம்ப அளவில் அதிகமாகும். ஆனால் இந்த இடம் தான் நாட்டோ விசஸ் ரஷ்யான்றதுக்கு ஒரு போர் வர்றதுக்கான இடமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது ரஷ்யா நாட்டோவை ஒரு ட்ராப் செட் பண்ணி உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு முதல் கட்ட தொடக்கமாக தான் இருக்கும். உக்ரைனை அடிச்சிட்டு இருக்க அதே டைமில் ரஷ்யா பெலாரஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. 2024 ஜப்பாடுங்கிற ஒரு மிக முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்த ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் நடுவில் நடக்கும். ஆல்ரெடி பெலாரஸ்ங்கிறது ஒரு ப்ரோ ரஷ்ய நாடுனே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் பெலாரஸில் நடக்கிறப்போ கிட்டத்தட்ட இதை காரணமாக வச்சு இன்னும் 50,000 சோல்ஜர்ஸை ரஷ்யாவிலேருந்து பெலாரஸ்குள்ளே அனுப்புவாங்க. ஆல்ரெடி எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பெலாரஸ்குள்ளே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த பெலாரஸ்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட நிறைய பிரிகேட்ஸ் இந்த பெலாரஸ்குள்ளே இருக்குது. ரஷ்யாவோட முக்கியமான டேங்க்ஸ், மிசைல்ஸ் இது எல்லாமே பெலாரஸ்குள்ளே இருக்குது. ஆல்ரெடி இருக்க சோல்ஜர்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை காரணமாக வச்சு உள்ளே இன்னமும் அதிக சோல்ஜர்ஸ் அனுப்பி அவங்கள பர்மனெண்ட்டாக ரஷ்யா அங்கேயே நிறுத்திடுவாங்க. இப்படி நிறுத்துறப்போ உக்ரைனுக்கு 2 பக்கமும் அடி விழும். எப்படி இந்த இன்வேஷனோட முதல் கட்டத்தில் பெலாரஸ்குள்ளே இருந்து சோல்ஜர்ஸ் வந்து உக்ரைன் அடித்தாங்களோ அதே மாதிரி திரும்ப பெலாரஸ்ல இருந்து உக்ரைன் மேலே இந்த யுத்தமானது ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்க டைமில் ரஷ்யா இன்னமும் அதிகமான மிசைல்ஸையும் இன்னமும் அதிகமான
நிறைய ஐசிபிஎம்ஸையும் கொண்டு போயிட்டு பெலாரஸில் நிலைநிறுத்துவாங்க. பெலாரஸில் நிலைநிறுத்தினா இந்த மாதிரி வெப்பன்ஸை கண்டிப்பாக யூரோப்பியன் ரீஜனில் அது ஒரு மிகப்பெரிய டென்ஷனை உருவாக்கும். அப்படி இந்த டென்ஷன் உருவாகிற டைமில் ரஷ்யா ரொம்பவும் ஸ்மார்ட்டாக இன்னொரு கேமை பிளேன் பண்ணுவாங்க. சுவாலிக் காரிடார்னு ஒரு இடம் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் லித்வேனியாக்கும் இந்த பக்கம் போலாந்துக்கும் இந்த பக்கம் பெலாரஸ்க்கும் நடுவில் இருக்க ஒரு சின்ன காரிடார். இது எதை இணைக்கும்னா, ரஷ்யாவோட கலினிங்கிராட் ரீஜன், பால்டிக் சீல இருக்கு இல்லையா, ரஷ்யாவோட அந்த நிலப்பரப்பு பகுதியை பெலாரஸ் கூட லேண்ட் மார்க்கமாக இணைக்கணும்னா இது ஒன்று தான் இருக்கிற ஒரே இடம். ஆனால் இந்த ரீஜியனில் இப்போ பெலாரஸ்க்கு அந்தளவுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா இது ஒரு பார்டர் இடம். போலாந்தும் லித்வேனியாவும் இது வழியாக ரஷ்யாவால் பெலாரஸ் மூலிமா ஆக்சஸ் பண்ண முடியாது. பல கட்ட பிரச்சனைகளை இந்த இடத்துல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா. இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த இடத்துல ப்ரோ ரஷ்யன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இந்த சோவியத் யூனியன் உடஞ்சப்பவே ரொம்ப மாஸ்டர் மைண்டடாக நிறைய இடங்களில் இந்த மாதிரி எல்லைகள் இருக்கிற இடத்துல சோவியத் ரஷ்யாவுக்கு ஆதரவான ப்ரோ ரஷ்யன் கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸை தான் குடியமர்த்திருந்தாங்க. அது இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக மாறிக்கிட்டு இருக்கு. இவங்களை வச்சு எப்படி 2014 கிரீமியா அனெக்சேஷனுக்கு டோன்பாஸ்லையும் கிரீமியாவிலையும் ஒரு பிரச்சனையை ரஷ்யா பண்ண ஆரம்பித்தாங்களோ, அதே மாதிரி ஒரு பிரச்சனையை இங்கே உருவாக்குவாங்க. ஆனால் இந்த டைம் நடக்க போகிற பிரச்சனை உக்ரைனில் கிடையாது, நாட்டோ நாடுகளுக்குள்ளேயே. இப்படி நடந்துட்டு இருக்கப்போ அந்த இடத்த கூடிய சீக்கிரத்தில் பெலாரஸ்ல இருந்து வெப்பன்ஸ் அனுப்பி அந்த மிலிட்டன் குரூப்ஸ்க்கு, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மிலிட்டன் குரூப்ஸ், அந்த குரூப்ஸ்க்கு வெப்பன்ஸை கொடுத்து அவங்கள தனியாக லிபரேட் பண்ணுறத காரணமாக வச்சு ரஷ்யா மேபி உள்ளே போகலாம். இது 2025 கண்டிப்பாக நடந்தே தீரும்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்மையை கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த இடத்துல ரஷ்யா தாக்குதல் நடத்துகிறப்போ நாட்டோவும் வேற வழியே இல்லாமல் கிட்டத்தட்ட 3 லட்சம் நாட்டோ சோல்ஜர்ஸை நாட்டோ கண்ட்ரிஸ் மொத்தமாக சேர்ந்து இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டோம். அப்போது ரஷ்யா இந்த யுத்தத்துக்குள்ளே உள்ளே வரலாம். அப்படி வரப்போ இது நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற யுத்தமாக கண்டிப்பாக மாறும்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் பாசிபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் ஒருவேளை பைடன் தோத்துட்டார்னா உக்ரைனுக்கான உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வரவங்க யாரும் அந்தளவுக்கு ரஷ்யாவை சீண்ட வேண்டாம், ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கிறதுனால நமக்கு தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரஷ்யாவை கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை சரியாக எதிர்பார்த்துட்டு இருக்க புதின் பெலாரஸை வச்சு இப்படி ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ரஷ்யா அவங்களோட ட்ரூப்ஸை இன்னமும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அடுத்த அஃபென்சிவ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை இப்போவே பார்டரை கொண்டு போய் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல் கட்டத்தில் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது உண்மைனே தெரிஞ்சிடும். அடுத்த கட்டமாக இந்த மாதிரி இன்னொரு 50,000 ட்ரூப்ஸை கொண்டு போயிட்டு பெலாரஸில் நிறுத்திட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த யுத்தம் கண்டிப்பாக தவிர்க்க முடியாததாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற யுத்தம் 2025 வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி வந்துச்சுன்னா இந்த போர் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் ஆர்கே.